எழுந்து நிற்போம். வருக பாட்டு பாடுவோம். பாடல் சீயோனின் ஆண்டவர். இன்றைய நாளிலே மாதாவுக்கு நன்றி கூறுவதற்காகவும், மாதாவுக்கு பிரியாவிடை சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் திரும்பி வருவதற்காகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆதலால் இந்த நன்றி பலியிலே பங்கெடுப்போம். சீயோனின் ஆண்டவர் இறங்கி வருகின்றார், நன்றி பலி செலுத்திட நம்மை அழைக்கின்றார். சீயோனின் ஆண்டவர் இறங்கி வருகின்றார், நன்றி பலி செலுத்திட நம்மை அழைக்கின்றார். கடந்த வாழ்வில் நடந்த நன்மை யாவும் நினைந்து நன்றி பலி செலுத்திட இன்று அழைக்கின்றார். சீயோனின் ஆண்டவர் இறங்கி வருகின்றார். ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர், சுவைத்த பொழுதை மகிழ்ச்சி பொங்க பாடுவோம். ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர், சுவைத்த பொழுதை மகிழ்ச்சி பொங்க பாடுவோம். அச்சம் கொண்ட வேளையில் மார்பில் அணைத்த இறைவனை நினைந்து நன்றி சொல்லுவோம். அச்சம் கொண்ட வேளையில் மார்பில் அணைத்த இறைவனை நினைந்து நன்றி சொல்லுவோம். இறைவன் விரும்பும் பலியை எழுந்து நின்று நாமும் இனிதே செலுத்திடுவோம். இறைவன் விரும்பும் பலியை எழுந்து நின்று நாமும் இனிதே செலுத்திடுவோம். சீயோனின் ஆண்டவர் இறங்கி வருகின்றார், நன்றி பலி செலுத்திட நம்மை அழைக்கின்றார். கடந்த வாழ்வில் நடந்த நன்மை யாவும் நினைந்து நன்றி பலி செலுத்திட இன்று அழைக்கின்றார். சீயோனின் ஆண்டவர் இறங்கி வருகின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உம்மோடு. பெண்களுள் ஆசி பெற்றவர் வயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே சகோதரிகளே, இன்றைய நாளிலே நீண்ட தூர பயணம் செய்து நம்பிக்கையோடு மாதா காட்சி கொடுத்த இந்த புண்ணிய பூமிக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி பலி ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம். இது உண்மையாகவே அருளின் நேரம், இரக்கத்தின் நேரம், ஆசீர்வாதத்தின் நேரம். ஆண்டுடைய பாதத்திலே நாங்கள் பல்லாயிரக்கணக்கான இறைவேண்டல்களை சமர்ப்பித்தோம். ஆண்டவரும் தாராளமாகவே ஆசீர்வாதங்களை வாரி வாரி வழங்கியிருக்கிறார். அதற்காக முதலிலே ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்தும் வந்திருக்கிற உங்களுக்காகவும், உலகின் பல்வேறுபட்ட நாடுகளிலே இருந்து தங்களுக்காக மன்றாடும்படி கேட்டிருக்கிற நம்முடைய தமிழ் உறவுகளுக்காகவும், இந்த திருத்தலத்தில் எழுந்தளிக்கிற லூர்து மாதாவை வெகுவாக நம்பி பெருந்தொகையாக மாதாவை நாடி தேடி வருகிற நம்முடைய சைவ மத சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் சிறப்பாக இறைவேண்டல் செய்கின்றோம். ஏற்கனவே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வழங்கியிருக்கிறார். வரப்போகிற நாட்களிலும் வழங்கும்படியாக நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம். வேலை தேடி அலைகின்ற மக்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தவறி நடக்கிற மக்கள் திருந்தவும், நிம்மதி இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு நிம்மதி கிடைக்கவும், வறுமையோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்விலே சீக்கிரம் ஒரு விடியற்காலம் பிறக்கவும், நம்முடைய வீடுகளுக்குள்ளே நிம்மதியும் சாந்தியும் சமாதானமும் நிலவவும், கணவன் மனைவியிடையே நல்ல புரிந்துணர்வோடு வாழ்கின்ற ஆசீர்வாதம் கிடைக்கவும், நம்முடைய குழந்தைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் கடவுள் பக்தியிலும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிடவும், இன்னும் நம்முடைய வீடுகளுக்குள்ளே இருக்கிற வயசுக்கு வந்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் ஏற்ற பொருத்தமான வரன்கள் அமைந்து திருமணங்கள் கூடி வரவும், திருமணமான தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும்,
இன்னும் நம்முடைய வீடுகளில் இருக்கிற வயது முதிர்ந்த பெரியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளால் அன்போடு நேசத்தோடு பாசத்தோடு பராமரிக்கிற நல்ல உள்ளம் கிடைத்திடவும், நாம் செய்கிற தொழில் கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட்டு நம்முடைய வாழ்வு வளமான வாழ்வாக மாறிடவும், நமது வீடுகளில் இருந்தும் தேவ அழைத்தல்கள் பெருகும்படியாகவும், இன்னும் நாம் என்னென்ன தேவைகளை எல்லாம் நெஞ்சுக்குள்ளே நிறைத்து சுமந்து கொண்டு வந்திருக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் இந்த திருப்பலி பீடத்தின் மீது இறக்கி வைத்து விடுவோம். அனைத்து நன்மை தந்ததுக்கு உருவான தெய்வமே, உமது பிள்ளைகளாகி எங்களை கனிவோடு கண்ணோக்கிறலும் இந்த திருத்தலத்தில் எழுந்திருக்கிற லூர்து மாதாவை உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக மன்றாடி உதவி செய்வீர்களாக. இந்த நேரத்திலே நாம் எல்லோரும் நம்முடைய இதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் இறக்கி வைத்து விடுவோம். நமக்கு உதவி செய்கிற அன்னை நமக்கு முன்னாலே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரிடம் நம்மை சரணாகதியாக்குவோம். எனவே இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே நாங்கள் பங்கெடுத்து ஆண்டவரது அருளை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள், குறைகுற்றங்கள், துரோகங்கள் எல்லாவற்றிற்காகவும் இரக்கமும் மன்னிப்பும் நிறைந்த ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி தூய உள்ளத்தோடு இந்த பலியிலே பங்கேற்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதவரையும் சோதர சோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தாழ்ந்தோர் வறியோருடைய மிக சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளே. அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அதிகாரம் 15 வசனங்கள் 20 முதல் 26 வரை. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும்.
அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்ததாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உட பேப்பரில் இருக்கு, பாடல் பாருங்கள். என் ஆன்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கடை கண் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. என் ஆன்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. எழுந்திருப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அந்நாளில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது.
ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே சகோதரிகளே, நாம் எல்லோரும் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இந்த கெபியின் முன்னாலே அமர்ந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் இந்த திருப்பலிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த திருப்பலி ஊடாக நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அம்மா அம்மா, இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா. அருமையான பாடல் அது. அது எங்கிருந்து பிறக்குது என்றால், இயேசு கல்வாரி மலையிலே உச்சியிலே தன்னுடைய அம்மாவை தூக்கி ஏழைகளாகிய நமக்காக இதோ உன் தாய் என்று எப்போது கொடுத்தாரோ அந்த நேரமே அந்த நிகழ்வு ஆரம்பமாகிவிட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே மாதா 18 தடவைகள் காட்சி கொடுத்தார்கள். யாருக்கு? 14 வயதை நிரம்பிய சிறுமி பெர்னடேட்டுக்கு 18 தடவைகள் காட்சி கொடுத்தார்கள். பிப்ரவரி மாதம் 11ஆவது நாளிலிருந்து ஜூலை மாதம் 16ஆவது நாள் வரை 1858ஆம் ஆண்டு காட்சி கொடுத்தார்கள். 16 காட்சிகள் வரை அந்த சிறுமிக்கு இது மாதா என்று தெரியவே தெரியாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு அழகான இளம் பெண் தனக்கு காட்சி கொடுக்கிறார். ஆனால் 16ஆவது காட்சியின் போது பங்கு குருவானவர் சொல்லுகிறார், நீ என்னட்ட அடிக்கடி வந்து செய்திகளை சொல்லுகிறாயே, இதெல்லாம் உனக்கு சொல்லி அனுப்புறது யாரு? போய் அவங்களோட பேரை கேட்டுக்கிண்டு வா. அந்த பேரை இந்த சிறுமி வந்து அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார். 1ஆம் முறை கேட்டார், 2ஆம் முறை கேட்டார், 3ஆம் முறை கேட்டார், 4ஆம் முறை கேட்ட பொழுது நாமே அமல உற்பவம் என்று தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துகின்றார். இதுக்கு முதல் பேப்பர் எல்லாம் கொடுத்தாங்க எழுதித்தர சொல்லி, அதுக்கெல்லாம் தேவைப்படாது என்று மாதா ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க. 16ஆவது காட்சியில் மாதா நாமே, அதாவது சென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் நான் தான் என்பதை மாதா நேரடியாக வந்து தாமே வெளிப்படுத்திய இடம்தான் இந்த இடம். இந்த பெர்னடேட் முழந்தாளில் இருந்த அந்த நிலம் வந்து நான் நினைக்கிறேன் இந்த 2வது வாங்குக்கு கீழே ஒரு கல் பதிச்சிருக்கு. இந்த பக்கம் அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அதில் தான் அந்த 18 தடவை வந்து அவங்க உட்கார்ந்து மாதாவோட பேசுவாங்க. இன்றைக்கு நாம் எல்லோருமே பெர்னடேட்டுக்கள், பெர்னடேட்டின் மறு சாயல்கள், பெர்னடேட்டுக்களாக வந்திருக்கிறோம். மாதா நமக்கு சொல்றதை கேட்பதற்காக வந்திருக்கிறோம். மாதா பல விஷயங்களை சொன்னாங்க, 2-3 சொல்கிறேன். தவம் தவம் தவம். நமக்கு மனமாற்றம் மிகவும் முக்கியமான ஒன்று.
அடிப்படை தேவை. மோட்சத்துக்குள்ளே போகிற கதான் வழி என்று அதை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க பெர்னடேட் ஊடாக. இன்றைக்கு புதிய பெர்னடேட்டுகளாகிய உங்களுக்கு மாதா அதனை தெரிவித்து நிற்கிறார். ரெண்டாவது சொன்னாங்க, இதுக்குள்ள ஒரு ஊற்று இருக்குது. 9வது காட்சியில் இந்த ஊற்றில் மாதா தோண்ட சொன்னாங்க. தோண்டுனாங்க, தண்ணி வந்தது. இதுதான் இந்த லூட்ஸ் வாட்டர். இந்த ஆற்று தண்ணி கிடையாது, இதுதான் லூட்ஸ் வாட்டர். 58ஆம் ஆண்டுலேருந்து இன்றை வரை நான் ஸ்டாப் விடாமல் தொடர்ச்சியாக இந்த தண்ணீர் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த தண்ணீரினால் பயன்பெற்றவர்கள் கோடான கோடி மக்கள். பெர்னடேட் சொல்லும் பொழுது இந்த தண்ணீரை பற்றி யாருடைய நெஞ்சுக்குள்ளே நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அது மருந்து. நம்பிக்கை இல்லாத ஆட்களுக்கு அது சாதாரண நீர். மாதாவிடம் போவோம். மாதா நமக்கு சொல்கிறதெல்லாம் அதை பெர்னடேட்டை கூட்டிக்கின்னு போய் 18வது காட்சி புறம் இங்கே ஒன்றும் கிடையாது. பெர்னடேட்டுக்கு உள்ளுக்குள்ளே வாரக்கு அனுமதி இல்லை. போலீஸ் போட்டு காவல் எல்லாம் போட்டாச்சு, உள்ளுக்குள்ளே வரைய இயலாது. பெர்னடேட் ஏதோ ஒரு விதத்தில் மாதா கூப்பிட்றான்னு சொல்லி வந்தாங்க. எல்லாம் காவல் போட்டிருக்கு, உள்ளுக்குள்ளே வர முடியாது, நாட்டு பிரச்சனை. அதனால் பெர்னடேட் அந்த பக்கமாக போய் அந்த பக்கம் முழந்தாளில் உட்கார்ந்துருந்து மண்டாடுறான். பின்பக்கத்தில் ஒரு பெர்னடேட் அம்மாவோட சுருவம் வச்சிருக்கு. பின்பக்கத்தில் ஒரு பெர்னடேட் அம்மாவோட ஆலயம் இருக்குது. அதுக்கு அர்த்தம் இருக்குது. 17 முறையும் காட்சி கொடுத்த மாதா 18வது முறை தேடி அவருக்கு கிட்ட போய் நிற்கிறான். அதான் அந்த உண்மையான நிகழ்வு. இந்த 18வது நிகழ்வுக்கு முன்னதாக பெர்னடேட் விரும்பி ஆசைப்பட்ட ஒவ்வொரு ஏங்கி தவித்த அந்த நற்கருணை அவளுக்கு அந்த ஹாஸ்பிஸ் என்ற அந்த கொன்வென்ட்டுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன தேவாலயத்துக்குள்ளே பங்கு தந்தையால் கொடுக்கப்படுது. அவள் ஆசைப்பட்டதெல்லாம் நற்கருணை. இந்த நற்கருணையை மிகவும் அன்போடு விருப்பத்தோடு ஆசையோடு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது பங்கு தந்தை சொல்லுகிறார், நாம் எல்லாம் மறைக்கல்வி படித்தா தான் நமக்கு நன்மை கிடைக்கும். அந்த பொண்ணுக்கு மறைக்கல்வி படிப்பிச்சது மாதா. ஆனபடினால மாதாவை விட நாம் பெரிய ஆக்க கிடையாது. அந்த பொண்ணுக்கு நாம் நற்கருணை கொடுக்குறோம். அதோட விஷயம் எல்லாம் முடியுது. மாதாட வேலை என்ன? நம்ம கொண்டு போய் இயேசுவிட்ட கையளிக்கிறது, விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அதான் அவங்களோட வேலை. கானாவூர் கல்யாண வீட்டில் அவங்க செய்ததெல்லாம் எல்லா மக்களையும் இயேசுவில் நம்பிக்கை செய்தாங்க. அந்த மாதா தான் சொல்கிறாங்க, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இயேசு சொல்வதை செய்யுங்கள். மாதா தன்னை சொல்ல இல்லை, இயேசு சொல்வதை செய்யுங்கள். என்ன செய்ய சொல்கிறார்? கடவுள் அன்பு, பிறர் அன்பு. அன்புள்ள மக்களாக, இரக்கமுள்ள மக்களாக, உறவுள்ள மக்களாக, மன்னிச்சு வாழுகின்ற மக்களாக, பகிர்ந்து வாழுகிற மக்களாக நாம் வாழும் பொழுது அங்கே கடவுள் நம்மோடு இருப்பார். எங்கே ஒற்றுமை, அன்பு, சமாதானம் இருக்கோ அங்கே கடவுள் இருக்கிறார். எங்கே பிரிவினை, பகைமை, குரோதங்கள் இருக்கோ அங்கே கடவுள் இல்லை. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறது சொற்ப காலம். இந்த சொற்ப காலத்தில் வாழ்கிற வாழ்க்கை தான் நம்முடைய மோட்சமா நரகமா என்பதனுடைய அளவுகோல். எனவே வாழுகிற காலத்திலே எங்களுக்கு மாதா நம்ம இயேசுவிடம் கூட்டி கொண்டு விட வேண்டும் என்றால் நாமும் அந்த இயேசு சொல்வதை வாழ்க்கையிலே கடைப்பிடிப்போம். அந்த இயேசு நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதங்களை இந்த திருப்பலியிலே தரும்படியாக மன்றாடுவோம். மாதா நமக்காக பரிந்துரைத்து உதவி செய்யும்படியாக தொடர்ந்து இறைவேண்டல் செய்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே எழுந்து நிற்போம். மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்படைப்போம். அன்னை மரியாளை தாயாக எங்களுக்கு தந்த தெய்வமே, வானகம் நோக்கிய பயணம் செய்யும் நாங்கள் தாயாம் திருச்சபையை ஆசிர்வதிக்கவும், திருச்சபையின் தலைவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை எழுச்சிமிகு பாதையில் வழிநடத்தி செல்லவும் லூர்து அன்னை வழியாக துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம் திருமகனுக்கு தாயாக அன்னை மரியாளை அவதரிக்க செய்த தெய்வமே, இங்கு உமது நடுவே கூடியிருக்கும் எமது பிள்ளைகளாகிய திருப்பயணிகள் அனைவரும் அன்னை மரியாளிடம் எழுப்பும் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றவும், என்றும் உமது வழிகாட்டலால் மக்கள் அனைவரும் அமைதியின் பாதையில் நடத்தி செல்லவும் துணை புரிய வேண்டுமென்று லூர்து அன்னை வழியாக
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திக்கற்றவர்களை கைதூக்கிவிட அன்னை மரியாளை அனுப்பிய தெய்வமே, எங்கள் மனங்களில் வேண்டுதலாய் ஏந்தி வந்திருக்கும் மன்றாட்டுக்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீரவும், மனதை அழுத்தும் பிள்ளைகளின் போக்கு நல்ல பாதையில் அமையவும், திருமணம் கூடி வரவும், குழந்தை பேறு கிடைக்கவும், முதியோர் மன ஆறுதலாக வாழவும், நாங்கள் ஆவலோடு தேடி வந்திருக்கும் லூர்து அன்னை வழியாக எல்லா வரங்களையும் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகமெங்கும் உம் அன்பை விதைக்க அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்த தந்தையே, எங்கள் நடுவில் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருப்போர், வறுமையால் வாடுவோர், அவமானத்தால் கூனி குறுகி இருப்போர், தாயகம் இழந்து உறவுகளை பிரிந்து அகதிகளாக வாழ்வோர், போரினாலே பாதிக்கப்பட்டோர், வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் எங்கள் அனைவரின் சுமைகளை சுகமாக்க வேண்டுமென்று லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பான தெய்வமே, இந்த நேரத்திலே பகிரங்கமாக உம்முடைய பாதத்திலே படைத்து மன்றாடிய வேண்டுதல்களையும் நெஞ்சுக்குள்ளே சுமந்து வந்த எல்லா வேண்டுதல்களையும் உமது பாதத்திலே ஒப்படைக்கிறோம். எங்கள் பேரிலே இரக்கமாயிரும். உமது பிள்ளைகளாகிய எங்களை உமது அருளாலே நிறைத்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்க பாடல் பாடுவோம். பேப்பரில் இருக்கடுங்கோ. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளம்மை இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் கடவுள் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர் துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறோ, கோலங்கள் மாறோ, காலங்கள் மாறோ, கோலங்கள் மாறோ, அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும்மை இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. சகோதரரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித சிலுவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைபற்றின் காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று
உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி வரை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதுதர்களின் அணிகள் வழிபடுகின்றன, திருமுன்னை காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் ஆசி பெற்றவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜோன் மார்க், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்தவாறு தந்தையை நோக்கி கரங்களை உயர்த்தி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் அன்னை இவரே சுட்டி காட்டினார். இவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்று இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்று நாங்கள் பெறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருத்தமனே. அன்புக்குரியவர்களே, திருவிருந்து நேரம். பயபக்தியாக திருவிருந்திலே பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒழுங்காக வாருங்கள். ரெண்டாவது, மத்தியிலே நம்முடைய சைவ மத சகோதர சகோதரிகள் இருந்தால் தயவுசெய்து கரங்களை குறுக்கே வைத்து கொண்டு வாருங்கள். உங்களுக்கு குருவானவர் ஆசீர்வாதம் வழங்குவார். 4 குருக்கள் இங்கே உங்களுக்கு நன்மை வழங்குவார்கள். பாடப்படுகின்ற பாடலிலே பங்கெடுங்கள். பாடல் அன்பனே விரைவில் வா 2 பேப்பர்லும் இருக்கிறது. தயவுசெய்து வாயை திறந்து பாடுங்க. வழியில் இருக்கிறோம். அன்பனே விரைவில் வா, பாவ சுமை
கிடக்கின்றேன் என் போருகி கிடக்கின்றேன் வாழ்வின் விளக்கே உன்னையே நான் வாழ்வின் விளக்கே உன்னையே நான் வாழ்வின் துணையாய் ஏறுகின்றேன் விரைவில் வா உன் அடியேனை தேற்றவா அன்பனே விரைவில் வா பாவ சுமையால் பதறுகின்றேன் பாதை அறியாது வருந்துகின்றேன் பாவ சுமையால் பதறுகின்றேன் பாதை அறியாது வருந்துகின்றேன் பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகின்றேன் அன்பனே விரைவில் வா உன் அடியேனை தேற்றவா அன்பனே விரைவில் வா அமைதி வாழ்வை தேடுகிறேன் அருளை அளிக்க வேண்டுகின்றேன் அமைதி வாழ்வை தேடுகிறேன் அருளை அளிக்க வேண்டுகின்றேன் வாழ்வின் உணவே உன்னையே நான் உன்னையே நான் வாழ்வு அளிக்க வேண்டுகின்றேன் அன்பனே விரைவில் வா உன் அடியேனை தேற்றவா அன்பனே விரைவில் வா அன்பனே விரைவில் வா உன் அடியேனை தேற்றவா அன்பனே விரைவில் வா இருளே வாழ்வில் பார்க்கின்றேன் இதயம் நொந்து அழுகின்றேன் இருளே வாழ்வில் பார்க்கின்றேன் இதயம் நொந்து அழுகின்றேன் ஒளியாய் விளங்கும் உன்னையே கன்னிமரியே உம்மை பற்றி மாட்சிக்கு உரியவை சொல்லப்பட்டுள்ளன. ஏனெனில் வல்லவராம் கடவுள் உமக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை அருளடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த அடியாராகிய கன்னிமரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
முழந்தாட்படியிடுவோம். நாங்கள் ஆர்ப்பரிப்பு 3 சொல்லிட்டு மருதமடு மாதாவை பாடலை பாடுவோம். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரோ. சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். கன்னி மரியாயே சபமாலை மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே செபமாலை மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னி மரியாயே மருதமடு மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடோ. கன்னிமரியாயே மருதமடு மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னி மரியாயே லூர்து மலை மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடோ. கன்னிமரியாயே லூர்து மலை மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். மருதமடு மாதாவே மனு
Sì, 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 ok, ok. Fammi scorrere.